முதல்ல சாராயம் குடிக்கும்போது கொஞ்சம் மூக்கெல்லாம் பொத்திட்டு கஷ்டப்பட்டு தான் குடிப்பாங்க. அப்பவும் கேட்க மாட்டேன், திருப்பி குடிப்போம். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து எல்லாமே நமக்கு சொல்லும். ஒருத்தருக்கு வந்து பசிக்குது, யார் சொல்கிறாங்க? அந்த உடம்பு தான் சொல்லும். தூக்கம் வருது, அந்த உடம்பு தான் சொல்லும். எல்லாமே இந்த உடம்பு சொல்லும். ஆனால் நம்ம இதை சொல்கிறதுக்கு எகேன்ஸ்டாக நம்ம நடக்கிற எல்லாம் நமக்கு ஒரு வியாதியை கொண்டு வரக்கூடிய சப்ஜெக்ட். இப்போ லேட் ஹவர்ஸில் சாப்பிட்றத தவிர்க்கணும். நீங்கள் முந்தின நாள் சமைச்சதை அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றத தவிர்க்கணும். சில பொருட்கள் இயற்கையாகவே கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், அதை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பொருள்கள் இப்போ இந்த காஃபி டீ கூட கேஸ்ட்ரைட்டிஸ் தான். தேய்மானம்னு ஒன்றெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க அதை தேய்மானம்னு இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேய்மானம்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அதுக்கு இடையில நர்வ்ஸ்லாம் இருக்குது. அது தேய்மானம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. பட் இந்த கம்ப்ரெஷன்னால அவங்களுக்கு பெயின் அதிகமாகும். இந்த ரொம்ப அந்த சுத்தமாக அந்த ட்ரெயின் அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் ஆனதுனால அது டிஸ்லொகேஷன் ஆகுறதுக்கோ இல்லை பல்ஜ் ஆகுறதுக்கு அதில் ஒரு வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணலாம். இந்த ஒரு இந்த சிறு கலையை நம்ம ஒருத்தர் கற்று வச்சுக்கிறது மூலமாக தன்னுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸுக்கும் எந்த விதமான வியாதி வராமல் வந்தாலும் அந்த வியாதியை அவங்களே நம்ம தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கலையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டுமா கூட நம்ம இந்த நிகழ்வில் இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் லூதசேத், அக்குபஞ்சர் பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் லூதசேத் அவர்கள். மனுஷனுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்களில் முதுகுத்தண்டு பிரச்சனைன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு பிரச்சனையாக பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. அந்த வகையில் முதுகுத்தண்டு பிரச்சனைக்கு மருந்தில்லா மருத்துவம் என்றக்கூடிய, அதாவது குத்தூசி முறையில் எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளுக்கும் அதுக்குள்ள தீர்வுகளுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார். அவரை ராணி நான்லைன் சார்பாகவும் ராணி குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போது முதுகுத்தண்டு வந்து மனுஷனுக்கு வந்து முக்கியமான, அவன் நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முதுகுத்தண்டு முக்கியமானது இல்லையா? ஆமாம். இப்போ அந்த முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சரில் முறையான தீர்வுகள் இருக்கா? நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டில் தான் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறோம். ஓகே. ஏன்னா மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயிறுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப் தான் இருக்கும். அந்த முதுகு தண்டில் தான் நம்ம ஹோல் பாடியே வந்து நின்றுட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இதில் இன்னைக்கு பரவலாக பார்த்தீங்கன்னா இந்த முதுகு தண்டில் இன்னைக்கு பலருக்கு பல பிரச்சனை வருது. ரொம்ப காலமாகவே அந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் பேருக்கு இருந்துச்சு, பட் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வந்திருக்குது. இந்த செர்விக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த கழுத்தை திருப்ப முடியாத ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த L4 L5 வந்து டிஸ்லொகேட் ஆகி ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதனால ஏற்படக்கூடிய அந்த கம்ப்ரெஷன், அந்த நர்வ் கம்ப்ரெஷன்லாம் வந்து ஏற்பட்டு பல பேருக்கு நடக்க முடியாமல், படுக்க முடியாமல், நிற்க முடியாமல், உட்கார முடியாமல் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு நம்ம வந்து மருந்து இல்லாமல் அந்த பெயினை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொலாப்ஸோ இல்லை டிஸ்க்கு பல்ஜோ கம்ப்ரெஷனோ இதை வந்து 100% நம்ம அதை நிவர்த்தி பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சாதாரண மனிதர்கள் போலவே வாழ்கிறதுக்கு பல பேருக்கு நம்ம உதவி இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம மருத்துவம் மூலமாக அதை பலனடைஞ்சு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரை நம்மளை பார்க்கும்போது, சார் உங்களை கடவுள் மாதிரி தெரியுது சார், அன்றைக்கி நான் அப்படி வந்தேன் சார், இப்படிலாம் நம்மளை சொல்லியிருக்கிறாங்க. பட் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நம்ம அதை எப்படி அதை கொண்டு போய்ட்டு அதை சரி பண்ணணுங்கிற வித்தை தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்னென்ன பாயிண்டை தூண்டுதல் மூலமாக அதை சரி செய்ய முடியும்னு தெரிஞ்சிட்டோம்னா இது எல்லாமே ஈஸி தான். தேங்க்யூ டாக்டர். சார், இப்போ முதுகுத்தண்டில் அடிபட்டு சில பேருக்கு வந்து விபத்துலேயோ இல்லை வந்து வேறு ஒரு சில காலங்களும் அது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி SCIன்னு சொல்கிறாங்க அது ஆங்கிலத்தில். இப்போ அந்த மாதிரியான இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு இருக்கா? அதுலேருந்து தண்டு உடமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு அக்குபஞ்சரில் வழிமுறைகள், தீர்வுகள், மருத்துவ தீர்வுகள் உண்டா? பொதுவாக ஆக்சிடென்டல் கேசஸ் யாரும் அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு வர்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து முதுகுத்தண்டில் வந்து ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டிருந்து அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் பல பிரச்சனைகளை தான் அவங்க இருப்பாங்க. அதனால் அவங்க யாரும் அக்குபஞ்சர் டாக்டர்கிட்ட வர்றதில்லை. சப்போஸ் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க ரிலீஸ் ஆகி அந்த முதுகுத்தண்டில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணாமல்
இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சின்ன நிவாரணம் கிடச்சி வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஸ்பைனில் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டில் ப்ராப்ளமாகவே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்தாங்கன்னா நம்ம அதை சரி பண்ணி விடலாம். பட் அதே டைமில் அங்கே முதுகுத்தண்டில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது மெட்டல் ஏதாவது பொருத்திருந்தாங்கன்னா நம்ம பண்ணுறதுல நிறையா சிரமம் இருக்குது. அதை நான் அந்த மாதிரி கேஸ் நம்ம பண்ணுறதில்ல. பட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ண முடியும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 2-3 வகையாக வருது. ஒன்று வந்து ஒரு மஸ்குலர் அட்ரோஃபினால் வரலாம். இப்போ ஒருத்தர் உட்காந்தே வேலை செஞ்சு ரொம்ப இன்ஆக்டிவாக பாடியை வச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று வந்து கேஸ்ட்ரிட்டிஸ் மூலமாக வரலாம். அதிகமாக பாடி கேஸ்ட்ரிட்டிஸ் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த இப்போது சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க, இந்த நைட் டியூட்டி பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஒரு 7 o'clock 8 o'clock மேலே வந்து பாடி டைஜஷன் பண்ணக்கூடிய அந்த இன்சுலினை வந்து சுரக்கவே சுரக்காது. இப்போ இவங்க எல்லாம் நைட்டு லேட் ஹவர்ஸில் போயிட்டு டியூட்டி பார்த்துட்டு அப்போ நைட்டு என்னெல்லாமோ சாப்பிட்றாங்க. அப்போ அது டைஜஷன் ஆகாமல் கேஸ்ட்ரிட்டிஸ் உண்டாகி அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒன்று. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுருந்தோன்னா நம்ம அதை சரி பண்ணிடலாம். இப்போ மஸ்குலர் அட்ரோஃபினால் ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொன்று மேஜரான ஒரு இஷ்யூ கூட இதில் இருக்குது. பாடி வந்து சம்டைம்ஸ் இன்டர்னல் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பட் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு ஆக்சிடென்டல் ட்ராமாவில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம டைரெக்டாக அவங்க நம்மகிட்ட வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் நம்ம கொடுக்க முடியாது தான். ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும் பிரச்சனை இருக்காது. இன்னும் பாடியில் நிறைய பிரச்சனைகள், இன்ஜுரிஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வரமாட்டாங்க. அதெல்லாம் நம்ம அது வந்தால் தான் நம்ம அது மட்டும். மற்றபடி இயற்கையாக தோணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஸ்பைனல் கார்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நம்ம முழு தீர்வு கொடுக்கலாம். ஒரு 6 months ஈவன் அப்சர்வேஷன் பீரியடோடு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 15 days வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கொடுத்துடலாம். பட் சேம் டே 1 dayல அவங்களுக்கு அந்த பெயின் வந்து ஒரு 90% மேலே ரிலீவ் ஆயிடும். அவங்க நார்மலாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 15 days அவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக மாறிடுவாங்க. ஸோ 6 months வந்து அந்த ப்ராப்ளத்தோடைய ரூட் காஸ் மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா அவங்க அதுக்கப்புறம் 100% அவங்க ஆகிடும். இந்த சியாட்டிகான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க டாக்டர். சியாட்டிகான்றது வந்து இடுப்புக்கிழ வந்து வலி இறங்கிக்கிட்டே இருக்கும், இடுப்பில் வலி இருக்கும், அவங்களுக்கு சரியான கடுமையான வலி இருக்கும், ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ வலி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை வந்து அக்குபஞ்சரில் தீர்க்க முடியுமா? இப்போ சயாட்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு நர்வு. சியாட்டிக்ங்கிறது வந்து ஒரு நர்வு. அந்த நர்வு வந்து எதுலலாம் வெளியே வரும்னா அந்த L3 L4 L5 S1 S2 S3 இந்த ஸ்பைனல் கார்டிலிருந்து நமக்கு வெளியே வரக்கூடிய அந்த நர்வ்ஸ் ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய பாடியோடைய அந்த தொடைப்பகுதியில் பின்பக்கமாக அது அந்த ஃபுல் காலுக்குமே நமக்கு அந்த பரவி இருக்கும், கீழே வர இருக்கும். இந்த நர்வு வந்து எப்போ வீக் ஆகுதோ இல்லை இந்த நர்வுக்கு எப்போ எனர்ஜி கிடைக்கலையோ அப்போ நமக்கு வந்து நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது. சிலருக்கு வந்து அது வெவ்வேறு விதமான ஒரு இதுவாக நமக்கு வெளியே தெரியும். சிலருக்கு நடந்தால் பிரச்சனை இருக்கும், நடக்கும்போது ஒரு மாதிரி சுண்டி வலிக்கும். இந்த மாதிரி பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு வகையான ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. பெரும்பாலான லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் வரும். பட் சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து 100% க்யூரபிள். பட் வெரி ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே நம்ம அந்த பெயின் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருலாம். இப்போ முதுகு தண்டுவடத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர், அதில் வீக்கம் சொல்கிறாங்க, வீக்கம் நீர் கட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கா? அதை வந்து குணப்படுத்த முடியுமா அக்குபஞ்சர்? இருக்குது. இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேஷண்ட் வந்து இந்த L4 L5 வந்து ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் இந்த ஸ்பைனல் கார்டில் உள்ளது இருந்திருக்கு. நம்ம அதை ஒரு 2 years பேக்கே அவருக்கு நம்ம கிளியர் பண்ணி விட்டோம். பட் மேபி அவருக்கு இன்டர்னல் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சு. பட் இப்போ அதுக்கு அந்த ஒரு சின்ன கட்டி ஒன்று வந்துச்சு. பட் அதெல்லாம் ஒரு சிட்டிங்கில் நம்ம அதை சரி பண்ணி விட்டோம். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் உண்டாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அதுவும் இருக்குது. அந்த மாதிரி கட்டிகளோடு வந்து அதுவும் சரி பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அடுத்து வந்து முதுகெலும்பு தேய்மானம்னு சொல்கிறாங்களே டாக்டர், அதை வந்து குணப்படுத்த முடியுமா? முதுகெலும்பு தேய்மானம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த டிஸ்க்கு வந்து அதாவது ஆக்சுவலாக அடிப்படையாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை சுற்றி வந்து ஒரு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு ஒரு ஃப்ளூயிடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்.
அது எல்லா ஸ்பைன்லேயும் இருக்கும் அந்த ஃப்ளூயிடு. பிரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே இது நம்ம செர்விக்கல் ஸ்பைன் வந்து ஒரு 7 ஸ்பைன் இருக்குது. தொராசிக் வந்து ஒரு 12 ஸ்பைன் இருக்குது. லம்பார் ஒரு 5 ஸ்பைன் இருக்குது. அது கீழே சாக்ரல் காக்சின்னு சொல்லிட்டு அது ஒரு 5-6 ஸ்பைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்பைன்லேயுமே அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடு வந்து இருக்கும். இந்த ஃப்ளூயிடு வந்து ஒரு சில இடத்துல இந்த ஹீட்னால ட்ரெயின் ஆகுறதுனால இந்த ஸ்பைன் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரு ஒரு உராய்வு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுறது. இந்த இது தேய்மானம்னு ஒன்றெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. இவங்க அதை தேய்மானம்னு இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேய்மானம்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது இடையில நர்வ்ஸ்லாம் இருக்குது. அது தேய்மானம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. பட் இந்த கம்ப்ரெஷன்னால் அவங்களுக்கு பெயின் அதிகமாகும். இந்த ரொம்ப அந்த சுத்தமாக அந்த ட்ரெயின் அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் ஆனதுனால அது டிஸ்லொகேஷன் ஆகுறதுக்கோ இல்லை பல்ஜ் ஆகுறதுக்கு அதில் ஒரு வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம். சார் இப்போது 2 வீலர்ஸ் ஓட்டுறாங்களே, 2 வீலர்ஸு அப்புறம் 4 வீலர்ஸ் டிரைவர் உட்காராங்க, கிப்பானவங்க வந்து உட்காந்துருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ஹிப் பெயின் இருக்குது. அந்த ஹிப் பெயின் வந்து இதில் போக்க முடியுமா? அதுக்கு வந்து டாக்டர் தான், எலும்பு டாக்டர் தான் தேடி போகிறாங்க. இதில் அக்குபஞ்சரில் மருந்து மாத்திரை இல்லாமல் அதை குணப்படுத்த முடியுமா? அதாவது டிரைவிங் வந்து ஒரு ஜாபாக எடுத்து பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடிய ஒரு சில டிரைவர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா எல்லா டிரைவர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆகிறதில்ல. ஓகே, ஒரு சில டிரைவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஆகும். நான் சொல்கிறது இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுறாங்களா டாக்டர், அது வந்து 2 வீலர் இதில் அது வேறு காரணம், காருக்கு வேறு காரணம். ஓகே. பட் ஒரு சிலருக்கு அந்த ப்ராப்ளம் உருவாகிருக்கு. அதில் நம்ம அதெல்லாம் சரி பண்ணி விட்ருக்கோம். இந்த 2 வீலர் ஓட்டுறவங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னென்னா எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மெயின் ரோடுகளில் கொஞ்சம் சாலை நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த உள்ளே போகிற சாலைகள் வந்து நம்ம நாட்டில் பெரும்பாலும் அந்த மாதிரி ப்ராப்பராக அதை பண்ணலன்னு. அப்போ அந்த இது வந்து நம்ம வண்டி குதிச்சு போகும். இப்போ கொஞ்சம் தூரம் ஓட்டுறவங்களுக்கு தெரியாது. பட் இவங்கெல்லாம் இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸு 6 ஹவர்ஸு அந்த மாதிரி கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. இல்லைன்னா ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஓடினா அது அதிகப்பட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பட் அதெல்லாம் நம்ம சரி பண்ணி விட்டுருலாம். இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஓகே, எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ முதுகு தண்டு வளைதல்னு சொல்கிறாங்களே டாக்டர், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்குமா? அந்த முதுகு தண்டு வளையிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக வரும். அதுக்கு காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு இப்போ நம்ம இவ்வளவும் பேசணுமே, இவ்வளோத்துக்கும் காரணம் கிட்னி தான் காரணம். இப்போ நம்ம அது நம்ம தெரியறதில்ல யாருக்கும். ஸோ அந்த கிட்னி தான் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு. ஸோ இது வந்து ஹீட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இன்டர்னலாக ஹீட்டு ஏற்படுறதுனால தான் இது வருது. ஸோ இந்த ஹீட்டை வந்து கரெக்டான முறையில் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ண முடியாது, அது கிட்னி தான் பண்ணும். அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு இந்த ப்ராப்ளங்கள்லேருந்து நம்ம தவிர்த்துடலாம். அதாவது ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக நீங்கள் வந்து முதுகு வலி, அதாவது உட்கார்ற பொசிஷன் அந்த மாதிரியான சில கைடன்ஸ் பண்ணுவாங்களா டாக்டர்? அந்த மாதிரி ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தீர்வுகள்லாம் என்னவாக இருக்கும்? அதாவது முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு, நடுமுதுகு தண்டு வலி அவங்க வலிக்காமல் இருக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து நடுமுதுகு வலிக்கும், சில பேருக்கு வந்து கழுத்துக்கு மேலே, சில பேருக்கு வந்து இடுப்புக்கு கீழே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து உட்காரக்கூடிய பொசிஷன் அது மாதிரி சில, அதாவது உடற்கூறியாக்க மருத்துவ முறைன்னா நீங்கள் என்ன மாதிரி சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால வந்திருக்கு. சில போஸ்டரில் வந்து தொடர்ந்து உட்கார்றாங்க, அதனால் இப்படி வருது. அது அப்படிலாம் இல்லை. அப்படின்னா உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் அது வரணும்ல, அந்த மாதிரிலாம் வருதில்ல. ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி வருது. அது அவர் உட்கார்ந்ததுனால எல்லாம் அது காரணம் கிடையாது. அவருடைய அவருக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளத்தினால தான் அது வெளியே வருது ஒழிய அப்படி உட்கார்ந்துருந்தாலும் வரும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அப்படின்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வரணும்ல. அதில் ஒரு 5% 10% பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி வருது. அதனால் அதெல்லாம் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்க எனக்கு தெரிஞ்சு அது என்னால் அதை அப்படி எடுத்துக்க முடியல. ஓகே டாக்டர், அந்த முதுகு தண்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், முதுகெலும்புகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய சில வழிமுறைகள், சில எக்ஸசைஸ் கூட இருக்கலாம், இல்லை வந்து இப்படி இதை சாப்பிடுங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அது மாதிரியான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம உடம்பை விட பெரிய டாக்டர் உலகத்தில் கிடையாது. நம்ம உடம்பு வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்டால் போதும். அதான் நம்ம முதல்ல சிகரெட் அடிக்கும்போது வேண்டான்னு சொல்லுவோம், நம்ம கேட்க மாட்டோம். முதல்ல சாராயம் குடிக்கும்போது கொஞ்சம் மூக்கெல்லாம் பொத்திட்டு கஷ்டப்பட்டு தான் குடிப்பாங்க, அப்பவும் கேட்க மாட்டோம், திருப்பி குடிப்போம். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து எல்லாமே நமக்கு சொல்லும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பசிக்குது,
யார் சொல்கிறாங்க? அந்த உடம்பு தான் சொல்லும். தூக்கம் வருது, அந்த உடம்பு தான் சொல்லும். எல்லாமே இந்த உடம்பு சொல்லும். ஆனால் நம்ம இதை சொல்கிறதுக்கு எகேன்ஸ்டாக நம்ம நடக்கிற எல்லாம் நமக்கு ஒரு வியாதியை கொண்டு வரக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கும். இப்போது தாகம் எடுக்குது, இந்த உடம்பு சொல்லுதா இல்லையா? இப்போ கொஞ்சம் தண்ணி குடி அப்படி சொல்லுதில்ல. நம்ம குடிக்காமல் விட்டோம்னா அது போய் கிட்னியை பாதிக்கும். அப்போது நீங்கள் தண்ணி தாகம் எடுத்த உடனே நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். இத்தனை லிட்டர் குடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கணக்கு இல்லை. தாகம் எடுத்தால் கம்பல்சரி நீங்கள் தண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால கிட்னியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த கிட்னியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த பிரெயின், ஹார்ட்டு, ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் அதுவாகவே மெயின்டைன் ஆகிவிடும். ஸோ இப்போ அடிப்படையாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கிட்னியை சரிவர மெயின்டைன் பண்ணாமல் விட்டதுனால தான் இந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது. ஸோ நீங்கள் அடிப்படையாக நீங்கள் கிட்னியை மெயின்டைன் பண்ணக்கூடிய உணவுகள் அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ மக்களுக்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது. எல்லாம் யூடியூப்பில் போட்டிருக்காங்க, கூகுளில் சர்ச் பண்ணலாம், ChatGPTயில் போய் கேட்கலாம், என் கிட்னி எப்படி பாதுகாக்கிறதுன்னு கேட்டால் அது சொல்லுது. இப்போது டாக்டர்கிட்டலாம் போக வேண்டியதில்லை, இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க. அதனால் நம்ம எல்லாம் தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம தான் செய்யணும், சொல்ல தான் செய்வாங்க எல்லோரும், ஆனால் பட் செய்கிறது நம்ம தான் செய்யணும். நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்றதன் மூலமாக அது என்ன மாதிரியான உணவுகள்னு சொல்லிடுது. இப்போ கிட்னிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு இப்போ ஒரு ரொம்ப உணவுகள்லாம் வேண்டாம், ஒரு சில உணவுகளை மட்டும் எடுப்போமே. இந்த நெல்லிக்காங்கிறது இந்த உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கில் அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு காய் மட்டும் அந்த காய்னு சொல்ல மாட்டேன், நெல்லிக்கனின்னு தான் சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்கனி மட்டும் இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவும். அதை யாராவது சாப்பிட்றோமா? நம்ம அது இதுன்னு தேடுறோம்ல, அது இன்னும் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபான்னு வச்சுக்கலாம் ஒரு காய், அதை நம்ம சாப்பிடல. அப்புறம் சுரக்காய் கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். என்ன காரணம்னா சுரக்காய் உடம்புல கெட்ட நீர்களை அது வெளியேற்றும். இந்த கிட்னி வேலை செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும். அந்த மாதிரி அந்த காய்களை நம்ம சாப்பிட்லாம். இப்போது நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், அது பாடிக்கு தேவையான நீர்த்தன்மையை கொடுக்கும், அதை நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடம்புக்கு நல்லது, அது கிட்னிக்கு நல்லது, அதை நம்மளாம் இது பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நைட்டு நல்லா தூங்கணும். நீங்கள் தூக்கம் அதிகமாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லைனாலும் அது கிட்னி அஃபெக்ட் பண்ணும். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் நைட் டியூட்டி பார்க்குறவங்க பாவம், அது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு. டியூட்டிக்கும் போகணும், தூங்கணுன்னா முடியாது. ஸோ அவங்க அந்த நைட் டியூட்டி தவிர்க்க தான் செய்யணும். நைட் டியூட்டி எப்படி தவிர்க்கிறது? வேலைக்கு அதான் கிடச்சிருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவங்கள விட்டுருங்க, நம்மளாவது தூங்கணும்ல. ஸோ நம்மளையும் பலர் நைட்டு சரியாக தூங்குறதில்ல. இந்த மாதிரி நைட்டு தூங்குறதன் மூலமாகவும் கிட்னியுடைய அந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் இந்த வியாதிகள் எல்லாத்தையும் நிறைய வியாதிகளை நம்ம தவிர்க்கவும் முடியும். தேங்க்யூ டாக்டர். அடுத்தது, இப்போது ஒருத்தருக்கு ஒரு விபத்தில் 2 வீலர்லேயோ 4 வீலர்லேயோ போய் அடிபட்டு அவங்களுக்கு சில நேரத்தில் தண்டுவடத்தில் ஸ்பைனில் அடிபட்டதுனால இடுப்புகள் ஒன்றுச்சே இருக்காது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க அப்படின்றாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். அந்த மாதிரியான பேஷண்ட்டுகளுக்கு அக்குபஞ்சரில் குணப்படுத்த முடியுமா? அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் ஸ்பைனல் கார்டில் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம அதை பண்ணிடலாம். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சம்டைம்ஸ் ஏதாவது நர்வ் கட் ஆகிருக்கலாம், சம்டைம்ஸ் அதில் மெட்டல்ஸ் ஏதாவது பொருத்தியிருப்பாங்க, அதை நம்ம ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது, ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அது பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்ம பண்ணிடலாம். அதே டாக்டர், ஆண்களுக்கும் பொதுவாக இடுப்பில் வலி வருது, பெண்கள் சைடும் இடுப்பில் வலி வருது. இப்போ இந்த இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்குன்றதுக்காக சில ஏதாவது பாயிண்ட்டுகள் இருக்கா? அவங்களுக்கு அந்த குணப்படுத்தி முறைகள், அவங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? இந்த உணவுகள் மூலமாக நிறையா வியாதிகளை நம்ம வராமலே தடுக்கலாம். அது நம்ம உணவுகளை சரிவர செய்யாமல் நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணுறது, செல்ஃப் ஹீலிங்கிறதே உணவு தானே, உணவே தான் மருந்து. ஓகே, நீங்கள் இடுப்பு வலி ஒன்றும் இல்லை, அது ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் தான் இடுப்பு வலி. ஆமாம், நீங்கள் கேஸ்ட்ரிக் உணவுகளை தவிர்த்துட்டிங்கன்னா அதை தவிர்த்துடலாம். இப்போ லேட் ஹவர்ஸில் சாப்பிட்றத தவிர்க்கணும். நீங்கள் முந்தின நாள் சமைச்சதை அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றத தவிர்க்கணும். சில பொருட்கள் இயற்கையாகவே கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கும், அதை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பொருள்கள் இப்போ இந்த காஃபி டீ கூட கேஸ்ட்ரைட்டிஸ் தான். எதெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதோ அதெல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ் தான். அதை நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா அதுவே பெரிய விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் மாம்சம் சாப்பிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த உள்ள மாம்சத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, அதை திருப்பி தூர போட்டுருங்க.
நீங்கள் அதை திருப்பி வச்சு அடுத்த டைமுக்கு சாப்பிட்றது, அடுத்த நாள் சாப்பிட்றது, இதெல்லாம் கூட உங்களுக்கு அது கேஸ்ட்ரைட்டிஸ் கொண்டு வரும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸுங்கிறது பல வியாதிகளுக்கு ரொம்ப அடிப்படையான காரணமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு கொஞ்சம், அதை நீங்கள் எங்கே தவிர்க்க போகிறீங்க? நீங்கள் தான் பால் காய்ச்சியை கூட தவிர்க்க முடியும், அப்புறம் எங்கே தவிர்க்கிறது? அதனால் அதில் கொஞ்சம் வாய்ப்புகள் நாம் கம்மியாக்கி வச்சுருக்கிறோம். ஆனால் வியாதியே இல்லாமல் வாழக்கூடிய இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா அதை தவிர்த்துக்கலாம். சார், இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழுத்து சில பேருக்கு திரும்ப முடியாமல் இருக்காங்க. மஃப்ளர் போட்டு கழுத்தில் வந்து ஒரு பெரிய மஃப்ளர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வண்டிலாம் ஓட்டுறாங்க. அப்போ அந்த கழுத்து திருப்ப முடியாமல் போகிறது வந்து எதனால் வருது டாக்டர்? இது வந்து அக்குபஞ்சருக்கு அதில் தீர்வு இருக்கா? இந்த கழுத்தை திருப்ப முடியாமல் இருக்கிறத நிறைய பேர் வயதானவர்களுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறைய பேஷண்ட் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சரியில்லாம் நிறைய பேருக்கு பண்ணி விட்ருக்குறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செர்விக்கல் ஸ்பைன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்பைனாக இருக்கும். இதே ரீசன், அதே தான் காரணம். அந்த ஸ்பைனில் வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஷன் ஏற்படுறது, அதை இவங்க தேய்மானம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு இன்டர்னல் ஹீட்னால் உருவாகக்கூடியதான். அந்த கழுத்து பக்கத்தில் இருக்கிற அந்த மசில் வந்து கொஞ்சம் அட்ரோஃபியாக ரொம்ப கான்ட்ராக்ஷன் ஆகுறது, இதெல்லாம் கூட அதுக்கான காரணம். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே நாளில் அதை ரிலீஸ் பண்ணி விடலாம். அந்த நெக் பேண்டுன்னு சொல்லுவாங்க, கழுத்தை சுற்றி விட்டு போட்டிருப்பாங்க, அது கொஞ்சம் அசையாமல் இருக்கிறதுக்காக பார்த்து போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 15 வருஷம் போட்டவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரே நாளில் கழட்டி விட்ருவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஓகே. அடுத்தது இந்த L4 L5ன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அது L4 L5 அந்த அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படின்னா என்ன டாக்டர்? அது தீர்வு இருக்கா? அக்குபஞ்சரில் தீர்வு இருக்கா? பெரும்பாலும் லோவர் பேக்கில் வந்து நிறையா ஸ்பைன் இருந்தால் கூட இந்த L4 L5ல் வந்து அதிகமான பேருக்கு அந்த டிஸ்லோகேஷன், பல்ஜி இதெல்லாம் ஏற்பட்டு ரொம்ப தீராத ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக மாறி இருக்குது. ஸோ அதனால் L4 L5 ப்ராப்ளத்தை வந்து அதிகமாக எல்லோரும் ஹைலைட் பண்ணுறாங்க. பட் எல்லா ஸ்பைனுக்கும் நடக்கிற மாதிரி அதில் எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி பிரச்சனை தான். இந்த L4 L5ல் உள்ள ப்ராப்ளமும் இதே மாதிரி இந்த செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிடு வந்து அங்கே ட்ரெயின் ஆனதுனால ஏற்படக்கூடியதாக நர்வ் கம்ப்ரெஷன் அந்த மாதிரி ஏற்படும். பட் என்னென்னா இந்த ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சிலருக்கு வந்து ரொம்ப தாங்க முடியாத வலிகள் ஏற்படுது. இந்த L4 L5 ப்ராப்ளம் வந்து நம்ம நிறையா சந்திச்சிருக்கிறோம். ஒரு சிலருக்கு மிராக்கிளெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேஷண்ட் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தார். அதாவது அவருக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின், அதாவது நான் பார்த்த பேஷண்ட்டில் அவ்வளோ பெயினான பேஷண்ட் யாரும் இல்லை, அவருக்கு அவ்வளோ பெயின். அவருக்கு வந்து ஒரு 7 நாள் தொடர்ந்து அது நம்ம சிகிச்சை கொடுத்தோம். அவர் 100% அவருக்கு கிளியர் ஆச்சு. அது ஒரு மிராக்கிளாக நினச்சி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கைவிட்டாங்க, ஆர்த்தோ டாக்டர்ஸ்லாம். இது பண்ண முடியாது, இனிமேல் நீங்கள் பெட்டில் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு அதுவாகவே செட் ஆனால் பாருங்கள், இல்லைன்னா அது கஷ்டம் தான் சொல்லி கைவிடப்பட்ட ஒரு பேஷண்ட்டு. பட் அவரை வந்து 7 நாளில் சரி பண்ணி அனுப்புவோம். அது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் L4 L5 ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நல்ல விஷயம் டாக்டர். டாக்டர், அடுத்து இந்த ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து முதுகோட முதுகெலும்புகளையோ இல்லை முதுகு தண்டுவத்தையோ பாதிக்குமா? ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்ங்கிறது வந்து அது வந்து ஒரு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான். பொதுவாக எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ திரும்பியும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி நீங்கள் கிட்னியை தான் சரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டும் கிட்னியில் தான் கொடுக்குறோம். எலும்புகளுக்குன்னு சொல்லி தனியாக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அது அந்த எலும்புகளை எது உருவாக்கிச்சு, எது பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்னி தான் அதை இப்போ உருவாக்கிச்சு, கிட்னி தான் அதை பாதுகாக்குது. ஸோ அப்போ நம்ம கிட்னியை சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு நிறைய எலும்போட வீக்னஸ் தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வீக்னஸ் ஏன் வருது? சரியான உணவுகளை நம்ம சரியான நேரங்களுக்கு நம்ம உடம்பு கொடுக்கல, அது எலும்புலேருந்து அதை உறிஞ்சி எடுத்துருது. நீங்கள் ப்ராப்பரான ப்ரோட்டீன் நம்ம டெய்லி எடுத்துக்கலன்னா என்ன ஆகும்? ப்ரோட்டீன் இல்லைன்னா அது எலும்புலேருந்து எடுத்துக்கிடும் அந்த ப்ரோட்டீன். அப்போ எலும்பு வீக் ஆகிட்டே வரும். அப்போ அது எல்லா வியாதியும் வரும். எலும்பு தான் நமக்கு ஸ்கெலிட்டன். அது ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா முதல்ல பில்லர்ஸ்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி எலும்புகள் பில்லர்ஸ் நம்ம உடம்பு. அதிலே ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா பில்டிங் இடிஞ்சு விடுற மாதிரி நம்மளும் ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம அதை ஆரோக்கியங்கிறது ரொம்ப ஈஸியான வழி தான். நம்ம ஒன்றும் அதை கஷ்டமாக செய்கிற ஒன்றும் விஷயம்லாம் கிடையாது. மினிமம் எல்லா மிருகங்களும் ஓடுது, உழைக்குது இல்லை, உணவுக்காகவே அது தன் உடம்பை ஓடி தான் அந்த இறையை பிடிக்கணும். மனிதன் மட்டும்தான் வீட்டில் டைனிங் டேபிளில் சாப்பாடு வரணுங்கிறான். எந்த மிருகத்துக்கும் டைனிங் டேபிளெல்லாம் கிடையாது, சாப்பாடெலாம் வராது. அது ஓடி தான் பிடிச்சி இறைய சாப்பிடும் இல்லையா.
அதனால தான் அதுக்கு வியாதி இல்லை, நமக்கு அது வியாதி இல்லை. ஸோ அப்போ நம்ம ஓடி தான் உழைக்கல, அட்லீஸ்ட் ஒரு உட்கார்ந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சின்ன ஒரு யோகா பண்ணலாம், ஒரு மைல்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எதையுமே பண்ணலை, ஆனால் நமக்கு ஆரோக்கியம் வேணும், அதை டாக்டர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை வேறு நமக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையிலேருந்து முதல்ல விடுபடணும். டாக்டர் ஆரோக்கியமாக கொடுக்க மாட்டாங்க, டாக்டர் வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. ஆரோக்கியத்தை உடலுக்குள்ளே சக்தி இருந்தால் அந்த ஆரோக்கியம் கிடைக்கும், உடலுக்குள்ளே சக்தியே இல்லை அப்படின்னா அந்த ஆரோக்கியமாக அவங்களுக்கு கிடைக்கிறது வரைக்கும் கஷ்டம். அதனால் நல்ல உணவுகள், ஒரு சின்ன எக்ஸசைஸு, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா, சிந்தனைகள் அதுவும் முக்கியம். ஏன்னா நம்ம அதிகமான ஒரு இந்த எமோஷன்ஸ், கவலைப்படுறது, பயப்படுறது, பொறாமப்படுறது, கோபப்படுறது, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலும் நிறைய வியாதிகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே எல்லாத்துக்கும் வருது. இந்த முதுகுதண்டு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த முதுகுதண்டு பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாம். டாக்டர், இப்போ இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போது அதாவது முதல்ல சொல்லும்போது இந்த ஆஸ்மா வியாதிக்கும் சளி தொந்தரவுக்கெலாம் வந்து எப்படியான தீர்வு காண்றதுன்னு சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக இந்த எபிசோடில் வந்து எங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு பிரச்சனை, அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு ஆக்குபஞ்சரில் என்ன வழிமுறைகள்லாம் தெளிவாக சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கலையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்களா? இதுக்கு உண்டான ஏதாவது அது அவங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் மாதிரி எதனா ஆரம்பித்து அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறீங்களா? இப்போ இதுக்கான பயிற்சி மையம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வர்ற அடுத்த மாதம் அதை நம்ம தொடங்க இருக்கிறோம். இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி மையத்தோட நோக்கம் என்னென்னா, பொதுவாக வந்து இந்த அக்குபஞ்சரை வந்து ஒரு இதில் நிறையா படிச்சுட்டு வந்து நிறைய பேர் அதை பயிற்சி அந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கலாக கொஞ்சம் ஒரு நாலேஜ் கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கலாக நாலேஜ் எந்த இன்ஸ்டியூட்டும் அவ்வளோ கொடுக்கறதில்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸும் தனியாக கண்டக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பட் இதோடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த இந்த சிறு கலையை நம்ம ஒருத்தர் கற்று வச்சுக்கிறது மூலமாக தன்னுக்கும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸுக்கும் எந்த விதமான வியாதியும் வராமல், வந்தாலும் அந்த வியாதியை அவங்களே நம்ம தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கலையை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இதில் கற்றுக்கிறது மூலமாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவங்க வியாதிகள்லேருந்து, பல நோய்கள்லேருந்து முழுமையாக நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம அந்த கலையை கற்றுக் கொடுக்குறோம். இது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க டாக்டர்? நம்ம ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ்வளவு நேரம் நம்ம அக்குபஞ்சர் டாக்டர் மருத்துவர் லூதர் சேத் அவர்கிட்ட ஆஸ்துமா பற்றியும், சளி பற்றி, அதற்கான வலி நிவாரண முறைகள் அக்குபஞ்சரில் அது மருந்தே இல்லாமல் என்னென்னலாம் பண்ணலாம், அதுக்குண்டான தீர்வு முறைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் நம்ம பார்த்துருக்கிறது முதுகு வலி மற்றும் முதுகுத்தண்டு இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதுக்குண்டான தீர்வு முறைகள் என்ன அக்குபஞ்சர்லன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு பயிற்சி அரங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது அடுத்த எபிசோடில் அவர்கிட்ட இந்த பயிற்சி அரங்கத்தை பற்றியும், அதில் கலந்துக்கிறவங்க அதில் என்னென்ன மாதிரியான அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரியான வழிகாட்டுதல் அதில் இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து இன்னொரு எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்மக்கிட்ட தெளிவாக விளக்கமாக நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும், எல்லா சந்தேகங்களுக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக பதில் சொன்ன டாக்டர் லூதர் சேத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி சார்.